இந்தியாவில் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் போது இடம்பெற்ற இருதரப்பு சந்திப்புகளில் ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இந்தியாவில் நடைபெற்ற உச்சிமாநாட்டின் போது இடம்பெற்ற இருதரப்பு சந்திப்புகளில் ஜனாதிபதிக்கு தொடர்புடைய நாடுகளுடன் டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு தொடர்பில் உயர்மட்டத்தில் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அபுதாபியின் இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பின் சைட் அல் நஹ்யானுடனான சந்திப்பின் போது வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஏனைய வளர்ந்து வரும் துறைகளில் இலங்கை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஒத்துழைப்பினை விரிவுபடுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்பட்டது. பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கேயுடனான சந்திப்பின் போது இரண்டு தலைவர்களும் தமது நீண்டகால நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் கலாசாரம், கல்வி, இளைஞர் விவகாரங்கள், சுகாதாரம் ஆகிய துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு தொடர்பில் ஆராய்ந்தனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானுடனான சந்திப்பின் போது தொழில்நுட்பம், டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, சுற்றுலா, முதலீடு மற்றும் கடல்சார் துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பில் இரு தரப்பினரும் கலந்துரையாடினர். பாரிஸ் கிளப் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு இலங்கைக்கு பிரான்ஸ் வழங்கும் ஆதரவிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். பிரேசில் ஜனாதிபதி லூலாடா சில்வாவுடனான சந்திப்பின் போது வளர்ந்து வரும் தெற்கு உறவை பிரதிபலிக்கும் ஒத்துழைப்புக்கான பகுதிகளை ஆராய்வது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. பிரேசிலுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி லூலாடா சில்வா ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவர் மற்றும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி சர்ஜியா கொராக்கையும் ஜனாதிபதி சந்தித்தார். இந்திய பிரதமருடன் ஜனாதிபதி இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தினார். வர்த்தகம், எரிசக்தி தொடர்பு, டிஜிட்டல் ஒத்துழைப்பு, பொருளாதார நடவடிக்கைகள், கலாசார உறவுகள் தொடர்பில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இந்த கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்பட்டன. தித்வா புயலின் பின்னரான ஆதரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தமை உள்ளிட்ட இந்தியாவின் தொடர்ச்சியான மனிதாபிமான உதவிக்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார். ආරාධනා කිරීම පිළිබඳව ජනාධිපතිතුමා සිය කෘතඥතාවය පළ කරන ලදී.